மேனேஜர்களே ஒரு விஷயத்த ஓப்பனா ஒத்துக்கறாங்க. அது என்ன தெரியுமா? அவங்க டீம்ல இருக்கிறவங்களோட பர்ன் அவுட்ட சமாளிக்க நாங்க ரெடியா இல்லைன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இதுதான் அந்த ஷாக்கிங்கான உண்மை. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பாஸ்ல கிட்டத்தட்ட பாதி பேர் உன்னோட மென்டல் ஹெல்த் சப்போர்ட் பண்ண எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா இது வெறும் கற்பனை இல்ல. இன்னைக்கு பல கம்பெனிகள்ல இதுதான் நிஜமான நிலைமை. சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒப்புதல் வாக்குமூலம். அந்த ஷாக்கிங்கான நம்பர் என்ன தெரியுமா? 40%. ஆமா, 40% மேனேஜர்ஸ் அவங்க டீம் மெம்பர்ஸோட பர்ன் அவுட்டை ஹேண்டில் பண்ண நாங்க தயாரா இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க கேட்டது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 2ல ஒரு மேனேஜர் இப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் பர்ன் அவுட்னா அது எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. மேனேஜர்களோ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சோ இது ஒரு 2-வே ஸ்ட்ரீட் மாதிரி. சரி, ஏன் இந்த மேனேஜர்கள் இப்படி தயாரா இல்லாம இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? வாங்க அத பத்தி பாப்போம். இன்னொரு முக்கியமான ஸ்டாட்ஸ் இருக்கு. வெறும் 55% மேனேஜர்ஸ்க்கு மட்டும்தான் முறையான லீடர்ஷிப் ட்ரைனிங் கிடைச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட பாதி பேர் சரியான கைடன்ஸ் இல்லாமலே ஒரு பெரிய டீமை வழி நடத்துற பொறுப்புல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எம்ப்ளாயீஸோட நலனை பாத்துக்கிறது தான் ஒரு மேனேஜர் வேலையிலேயே ரொம்ப எமோஷனலா கஷ்டமான ஒரு விஷயம்னு. ட்ரைனிங்கும் இல்லாம இந்த எமோஷனல் ப்ரெஷரும் சேரும்போது நிலைமை ரொம்ப மோசமாகுது. சொல்லப்போனா ஒருத்தர் வேலையை விட்டு தூக்குறதை விட அவங்க மனநலத்தை பாத்துக்கிறது தான் அதிக ஸ்ட்ரெஸ் தருதுன்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் லீடர்ஷிப்னா என்ன? கரெக்டா முடிவெடுக்கணும், வேலைய வாங்கணும், அவ்வளவுதான். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ லீடர்ஷிப்னா கூட வேலை பார்க்கறவங்கள புரிஞ்சுக்கிறது, அவங்களோட ஸ்ட்ரெஸ், கஷ்டம், மனநிலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சரியான கருவிகள் இல்லாம பல மேனேஜர்கள் ஒரு இருட்டுல கைய வீசிட்டு போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சரி, இதனால வர்ற விளைவுகள் என்ன? அதாவது மேனேஜர்கள் ரெடியா இல்லாதப்போ அதோட பாதிப்பு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி எப்படி பரவுதுன்னு பாப்போம். முதல்ல என்ன நடக்கும்னா, லீடர்ஸே தயாரா இல்லைன்னு தெரிஞ்சதும் எம்ப்ளாயீஸ்க்கு நம்மள யாருமே சப்போர்ட் பண்ணல, நாம தனியா இருக்கோம்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். இந்த பர்ன் அவுட்டை சரியா ஹேண்டில் பண்ணலனா அதோட பாதிப்பு ஒரு கம்பெனி முழுக்க பரவும். பாருங்க, வேலையில ஈடுபாடு குறையும், மோட்டிவேஷன் சுத்தமா போயிடும், நல்ல வேலை செய்றவங்க வேலையை விட்டு நின்னுடுவாங்க, கடைசியா கம்பெனியோட ஒட்டுமொத்த மொராலியே அடிவாங்கும். அப்போ இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆளோட பிரச்சனை இல்ல, இது ஒரு கல்ச்சர் பிரச்சனை, மொத்த கம்பெனியையும் பாதிக்கிற ஒரு பெரிய சிஸ்டம் பிரச்சனை. ஓகே, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்ம லீடர்ஸை எப்படி இதுக்கு தயார்படுத்துறது? கம்பெனிகள் என்னெல்லாம் பண்ணலான்னு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, மேனேஜர்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ட்ரைனிங் கொடுக்கணும். 2, மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டை ஈஸியா கிடைக்கிற மாதிரி செய்யணும். 3, ஸ்ட்ரெஸ் பத்தி ஓப்பனா பேசுறதுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும். கடைசியா பர்ன் அவுட்டோட ஆரம்ப அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லீடர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, லீடர்ஷிப் ட்ரைனிங்ல முதலீடு செஞ்சா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்போ லீடர்ஸ் நம்பிக்கையோட இருக்காங்களோ அப்போ எம்ப்ளாயீஸும் தங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு உணர்வாங்க. அப்படி ஒரு டீம் தான் உண்மையிலே செழித்து வளரும், இல்லையா? இப்போ நாம பார்க்க போற கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த முழு பிரச்சனையுமே நாம பார்க்கற விதத்தையே மாத்த போற ஒரு பாயிண்ட் இது. பர்ன் அவுட்ங்கிறது ஒரு எம்ப்ளாயோட பிரச்சனை இல்ல, அது ஒரு லீடர்ஷிப் பிரச்சனை. அது ஒரு கம்பெனி கல்ச்சர் பிரச்சனை. சுருக்கமா சொன்னா இது ஒரு மேனேஜ்மெண்ட் பிரச்சனை. சரியான டூல்ஸையும் ட்ரைனிங்கையும் மேனேஜர்களுக்கு கொடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க மேனேஜர் பர்ன் அவுட் மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ண ரெடியா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பதில மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மாடர்ன் ஒர்க் பிளேஸை பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.